Welcome to NEET class. Of the species O2, O2 plus, O2 minus, O2 2 minus, which would have the maximum bond strength. நமக்கு 4 மூலக்கூறு கொடுத்திருக்காங்க. ஒன்று O2, O2 plus, O2 minus, O2 2 minus. ஆக்சிஜன் மூலக்கூறு வெவ்வேறு அயனிகளை பெற்றுள்ளது. ஒன்று +1, -1, 2 minus 0. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இதில் அதிகபட்ச பிணைப்பின் வலிமை உடைய மூலக்கூறு எது? ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்குல்ல, அதோட பிணைப்பு தரம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆக்சிஜன் மூலக்கூறோட பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கணும்னா அதில் எத்தனை ஆக்சிஜன் அணு இருக்கு? 2 ஆக்சிஜன் அணு இருக்கு. ஒரு ஆக்சிஜன் அணுவின் அணு எண் 8. ஸோ அந்த ஆக்சிஜன் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2p4. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பும் 1s2, 2s2, 2p4. ஸோ இந்த ஆக்சிஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கணும்னா எந்த முறையில் கண்டுபிடிப்போம்? மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையை பயன்படுத்தி கண்டுபிடிப்போம். ஸோ மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையை எழுதும்போது இந்த ஆக்சிஜன் மூலக்கூறோட மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை எழுத போகிறோம். வரைபடம் வரைய போறீங்க. அப்போ அதில் எத்தனை ஆக்சிஜன் அணு இருக்குது அதை தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கிறோம். எத்தனை ஆக்சிஜன் அணு இருக்குது? 2 ஆக்சிஜன் அணு. ஸோ 2 அணு ஆக்சிஜன் ஆர்பிட்டால், 2 ஆக்சிஜன் அணு ஆர்பிட்டால் இணைந்து ஒரு மூலக்கூறு ஆர்பிட்டாலை உருவாக்கும். கிளியர்? ஸோ ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? O2 மூலக்கூறு கிடைக்குது. இப்போ இந்த ஆக்சிஜன் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2p4 எழுதியிருக்கோம். ஸோ வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை மட்டும் நம்ம இந்த வரைபடத்தில் எழுதுறோம். ஸோ வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு இங்கே இதோடது 2s2, 2p4, இதோடது 2s2, 2p4. ஸோ இந்த ஆக்சிஜன் அணுவின் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 2s ஆர்பிட்டால், 2p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால்ல 3 அச்சுகள் உருவாகும், x, y, z. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் அணுவிலும் இதோட ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால், இதோட 2p ஆர்பிட்டால்ல 3 அச்சு உருவாகும், x, y, z. ஸோ இந்த ஆக்சிஜன் அணுவில் 2s ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான். 1, 2. 2pல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 4 எலக்ட்ரான். 1, 2, 3, 4. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் அணுவிலையும் 2sல 2 எலக்ட்ரான்களும் 2pல 4 எலக்ட்ரான்களும். 1, 2, 3, 4. ஸோ அணு ஆர்பிட்டால் ஒன்றுடன் ஒன்று கலந்து மூலக்கூறு ஆர்பிட்டால்களை உருவாக்கும். சம அளவு அணு ஆர்பிட்டால் இணைந்து சம அளவு மூலக்கூறு ஆர்பிட்டால். இது ஒரு அணு ஆர்பிட்டால், இது ஒரு அணு ஆர்பிட்டால். 2 அணு ஆர்பிட்டால்கள் இணைந்து 2 மூலக்கூறு ஆர்பிட்டாலை உருவாக்கும். 2 மூலக்கூறு ஆர்பிட்டால்களை உருவாக்கும். ஒன்று குறைந்த ஆற்றலையும் மற்றொன்று உயர் ஆற்றல் மட்டத்தையும் பெற்றிருக்கும். இதுக்கு கீழே இருக்கிறது குறைந்த ஆற்றல், மேலே இருக்கிறது உயர் ஆற்றல். ஸோ இது எஸ் ஆர்பிட்டாலுங்கிறனால இதை எப்படி மென்ஷன் பண்றோம்? சிக்மா. என்ன ஆர்பிட்டால் இருக்கு? 2s ஆர்பிட்டால். மேலே இருக்கிறத எப்படி குறிக்கிறோம்? சிக்மா ஸ்டார் 2s ஆர்பிட்டால். கிளியர்? 3 2p ஆர்பிட்டாலும் இந்த ஆக்சிஜன் அணுவில் உள்ள 3 2p ஆர்பிட்டால்களும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து மொத்தம் 6 மூலக்கூறு ஆர்பிட்டால்களை உருவாக்கும். இது 3, இது 3, மொத்தம் 6 மூலக்கூறு ஆர்பிட்டாலை உருவாக்கும். 6 மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 3 குறைந்த ஆற்றல் அளவையும் 3 உயர் ஆற்றல் அளவையும் பெற்றிருக்கும். ஸோ இதுக்கு சிம்பிள் கொடுக்குறோம்.
இது ரெண்டும் pi 2p x pi 2p y. சிக்மா 2p set. இதே மாதிரி மேலே pi star 2p x pi star 2p y sigma star 2p set. இங்கே ஏன் சிக்மா 2p set ஆர்பிட்டால் குறைந்த ஆற்றலை பெற்றிருக்குன்னா ஆக்சிஜன் அணுவை மற்ற அணுக்களை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது நைட்ரஜன் ஃப்ளூரின் ஹீலியம் மற்ற அணுக்களை ஒப்பிடும்போது ஆக்சிஜன் அணுவின் 2p set ஆர்பிட்டால் ஆனது குறைந்த ஆற்றல் அளவை பெற்றிருக்கும். அதனால அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறோம். கிளியர்? ஸோ இரண்டு அணு ஆர்பிட்டால் இணையுதுன்னா இந்த ஆர்பிட்டால் இதோட இனக்கலப்பு அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறோம். இப்போ எலக்ட்ரானை நிரப்ப போறோம். எலக்ட்ரான்களை நிரப்புறதற்கு நமக்கு 3 விதி இருக்குது. ஒன்று ஆல்பா தத்துவம், ஹூண்ட் விதி, பவுலியின் தவிர்ப்பு தத்துவம். ஆல்பா தத்துவம் படி எலக்ட்ரான்கள் குறைந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து நிரப்பப்பட வேண்டும். இங்க குறைந்த ஆற்றல் மட்டம்னா இதுதான் குறைந்த ஆற்றல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. கிளியர்? அப்ப எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் நீ நிரப்பணும். கீழே நிரப்புனதுக்கு அப்புறம் தான் எங்க போகணும், மேல உள்ள ஆற்றல் நிரப்பணும். கீழே இருக்கிறது குறைந்த ஆற்றல், மேல இருக்கிறது உயர் ஆற்றல். ஸோ இந்த ஆக்சிஜன் அணுவின் 2s ஆர்பிட்டால்ல மொத்தம் 2 எலக்ட்ரான். அதே மாதிரி இந்த 2s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்கள். மொத்தம் 2 + 2 4 எலக்ட்ரான்கள். ஒரு பாக்ஸில் அதிகபட்ச எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 2. 1 1 2 3 4. மொத்தம் 4 எலக்ட்ரான்கள். 1 2 மேல 3 4. இங்க 2p ஆர்பிட்டாலில் இங்க 4 எலக்ட்ரான்கள், இந்த 2p ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான்கள். ஸோ 4 + 4 மொத்தம் 8 எலக்ட்ரான்கள். குறைந்த ஆற்றல் மட்டம் நிரப்பிய பிறகே உயர் ஆற்றல் மட்டம் நிரப்பப்பட வேண்டும். 6 எலக்ட்ரான்கள், மொத்தம் 8. 8ல் 6 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2 எலக்ட்ரான். 1 2. இது ஆக்சிஜன் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு. ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு O2. எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதுறோம்னா இதுதான் ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு. இதை கீழ இருந்து குறைந்த ஆற்றல்ல இருந்து உயர் ஆற்றலுக்கு எழுதுறோம். ஸோ குறைந்த ஆற்றல் சிக்மா 2s ஆர்பிட்டால். சிக்மா 2s ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 2 எலக்ட்ரான்கள். அடுத்தது சிக்மா ஸ்டார் 2s. சிக்மா ஸ்டார்ல 2 எலக்ட்ரான்கள். அடுத்தது சிக்மா 2p செட். அதுலயும் எத்தனை எலக்ட்ரான்கள்? 2 எலக்ட்ரான்கள். pi 2px 2 எலக்ட்ரான். pi 2py 2 எலக்ட்ரான். pi ஸ்டார் 2px 1 எலக்ட்ரான். pi 2pxல 1 எலக்ட்ரான். pi 2py 1 எலக்ட்ரான். அடுத்தது சிக்மா ஸ்டார் 2p செட்ல எலக்ட்ரான் இல்ல. சோ வெற்றிடமாக காமிக்க வேண்டியதில்லை. இந்த ஆக்சிஜன் அணுவின் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்புக்கு தான் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடம் வரைஞ்சிருக்கிறோம். இதுல நிரப்பப்படாத 1s எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த 1s எலக்ட்ரான் முதல் கூட்டில் இருப்பதால் இது என்ன சொல்றோம் அப்படின்னா இது k கூடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 1s எலக்ட்ரானை என்ன சொல்றீங்க, k கூடு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு 2s ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டாலுக்கு எழுதிட்டு 1s ஆர்பிட்டாலுக்கு உள்ளது இது ஒரு ஆக்சிஜன் அணுவோட 1s ஆர்பிட்டால், இது மற்றொரு ஆக்சிஜன் அணுவின் எலக்ட்ரான் 1s ஆர்பிட்டால். ஸோ kk அப்படின்னா ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு எழுதும்போது kk அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இல்லைன்னா சிக்மா 1s
1s2 sigma star 1s2 அப்படின்னா இங்கே வரைபடம் எழுதும் போதும் 1s 1s உள்ளத எழுதி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு क्वेश्चन என்னன்னா இப்போ இந்த 4 மூலக்கூறு கொடுத்திருக்காங்க. அந்த 4 மூலக்கூறுல அதிகபட்ச பிணைப்பின் வலிமை எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆக்ஸிஜன் மூலக்கூறை தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஆக்ஸிஜன் மூலக்கூறோட பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கணும். ஆக்ஸிஜன் அணுவின் பிணைப்பு தரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1/2 Nb மைனஸ் Na. Nbங்கிறது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலுங்கிறது இந்த 2s ஆர்பிட்டாலுக்கு இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், மேல இருக்கிறது எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இது 2p ஆர்பிட்டாலோட இந்த 3 பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், இந்த 3 எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். கிளியர்? சோ அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் கீழே இருக்கிற குறைந்த ஆற்றல் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், மேல இருக்கிற உயர் ஆற்றல் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். அப்போ இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டாலுக்கு இதுல 2 எலக்ட்ரான்கள் இருக்கு. இந்த 2p ஆர்பிட்டாலோட பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 2 plus 6 equal to 8 எலக்ட்ரான். 8 எலக்ட்ரான் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்லையோ, எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்னா 2s ஆர்பிட்டாலோட உயர் ஆற்றல், 2p ஆர்பிட்டாலோட உயர் ஆற்றல் மட்டம். அப்ப 2s ஆர்பிட்டால்ல ஒரு 2 எலக்ட்ரானும் 2p ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரானும், மொத்தம் 2 கூட்டல் 2 4 எலக்ட்ரான். சோ இதோட பிணைப்பு தரம் 1/2 8 மைனஸ் 4 4 கேன்சல் பண்ணா இதோட பிணைப்பு தரத்தின் மதிப்பு 2. ஆக்சிஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரத்தின் மதிப்பு 2. இதே மாதிரி மற்ற 3 தனிமங்களுக்கும் பிணைப்பு தரத்தின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். O2 பிளஸ் O2 மைனஸ் O2 2 மைனஸ். மேல என்ன கொடுத்திருக்காங்க? இங்க அதோட மின் சுமை கொடுத்திருக்காங்க. இது +1 மதிப்பு. வெறும் பிளஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அதுல என்ன இருக்கு? +1. வெறும் மைனஸ் கொடுத்திருந்தா -1, அது -2. சோ இந்த மின் சுமைக்கு தகுந்தவாறு மதிப்பை சேர்க்கவோ இழக்கவோ செய்ய வேண்டும். எதுல செய்யணும் அப்படின்னா இந்த எதிர்பிணைப்பு, இது ஆக்சிஜனோடது, இதுல மாற்றம் கூடாது. இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுல இந்த எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை இருக்கு பத்தியா, இத மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க, மாற்ற போறீங்க. சோ இப்ப மேல +1 இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானை நீக்கம் செய்ய வேண்டும். அப்ப எலக்ட்ரானை நீக்கணும்னா மொத்தம் 4 எலக்ட்ரான். அப்ப +1 அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை நீக்கணும். +2னா 2 எலக்ட்ரானை நீக்க வேண்டும். +3னா 3 எலக்ட்ரான்களை நீக்க வேண்டும். மேல கொடுத்திருக்க மின்சுமை -1 அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை சேர்க்க வேண்டும். அப்ப இங்க நார்மலாவே 4 இருக்குது. அப்ப இதுல -1 அப்படின்னா 4 எலக்ட்ரான் கூட ஒரு எலக்ட்ரானை சேர்க்கணும். அப்போ 5ஆ மாறும். இங்க 2- அப்படின்னா நார்மலா 4 இருக்குது, அது கூட 2 எலக்ட்ரானை சேர்க்க வேண்டும். 6 எலக்ட்ரானா மாறும். இப்போ பிணைப்பு தரத்தின் மதிப்பை கணக்கிடலாம். பிணைப்பு தரம் = 1/2 Nb மைனஸ் Na. 1/2 பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8. இதுல மாற்றமே கிடையாது. எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு 4. இப்போ ஆக்சிஜனோட மின்சுமை +1 அப்படின்னு இருக்குன்னா இந்த 4ல O2 +1 மின்சுமை, எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4. மேல +1 கொடுத்திருக்கனால ஒரு எலக்ட்ரானை நீக்க வேண்டும் அப்படின்னா குறைக்கணும். எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால மட்டும்தான் இந்த மாற்றத்தை நம்ம செய்யணும். அப்போ எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் 4 இருக்கிறது, இங்க மேல +1 மின்சுமையை பெற்றிருக்கனால ஒரு எலக்ட்ரானை இழக்க வேண்டும். அப்ப 4 - 1 3. So 1/2 8 - 3 5.
So இதோட ஆன்சர் 2.5. O2 plus ஆக்சிஜன் +1 மின்சுமையை பெற்றிருந்தால் பிணைப்பு தரத்தின் மதிப்பு 2.5. O2 minus பிணைப்பு தரத்தின் மதிப்பை கணக்கிடலாம். 1/2 Nb minus Na. So 1/2 Nb பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் மாற்றம் கூடாது. So 8 மைனஸ் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலின் ஆக்சிஜன் அணுவோடது 4. O2 -1 எனில் ஒரு எலக்ட்ரானை சேர்க்க வேண்டும். அப்போ 4 + 1 5. So 1/2 பெருக்கல் 3. So இதோட ஆன்சர் 1.5. O2 -1 இன் பிணைப்பு தரத்தின் மதிப்பு 1.5. O2 2- பிணைப்பு தரம் 1/2 Nb minus Na. So is equal to 1/2 பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் மதிப்பு 8. எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆக்சிஜன் அணுவோடது 4. O2 2- எனில் 2 எலக்ட்ரானை சேர்க்க வேண்டும். 4 + 2 6. So is equal to 1/2 பெருக்கல் 2 is equal to 1. So இந்த 4 மூலக்கூறுகளின் பிணைப்பு தரத்தின் மதிப்பை ஒப்பிட வேண்டும். O2 O2 plus O2 minus O2 2- O2 ஓட பிணைப்பு தரத்தின் மதிப்பு 2. O2 plus 2.5 O2 minus 1.5 O2 2- 1. பிணைப்பு தரத்தின் மதிப்பு அதிகமெனில் அதன் பிணைப்பு நீளம் குறைவு. பிணைப்பு தரத்தின் மதிப்பு அதிகமெனில் பிணைப்பு நீளத்தின் மதிப்பு குறைவு. பிணைப்பின் வலிமை அதிகம். So பிணைப்பு தரமும் பிணைப்பின் வலிமையும் நேர்விகித தொடர்பை பெற்றிருக்கும். இந்த 4 மூலக்கூறுகளில் எதன் மதிப்பு அதிகமெனில் அது அதிக பிணைப்பின் வலிமையை பெற்றிருக்கும். இந்த 4 மூலக்கூறுகளில் ஆக்சிஜன் பிளஸ் மூலக்கூறின் பிணைப்பு தரத்தின் மதிப்பு 2.5 2.5 பெற்றுள்ளது. மற்ற மூலக்கூறுகளை ஒப்பிடும்போது இதன் பிணைப்பு தரத்தின் மதிப்பு அதிகம். ஆகவே O2+ ஆனது அதிக பிணைப்பின் வலிமை பெற்றுள்ளதை அறியலாம். நன்றி.